வெல்கம் டு அஸ்மா ஹெர்பல் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரையும் இந்த வீடியோவை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அஸ்மா ஹெர்பல் ஹேர் ஆயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இதை வந்து நான் 5 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான், சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 5 லிட்டர் இதில் ஊற்றி வச்சுருக்கோம். லேசாக எண்ணெயில் நுர வந்த பிறகு ஒவ்வொரு பொருளாக நம்ம இதில் வந்து போட்டு இதில் காய்ச்சிட வேண்டியதான். இதில் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வெத்தலை, ஓமம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் முதல்ல நான் போட்டிருக்கிறது கத்தாழை போட்டிருக்கேன். எதெல்லாம் வந்து லேட்டாக வேகுமோ அந்த பொருளை வந்து ஃபஸ்ட்டு போட்டுருங்க. 2வது பெரிய நெல்லிக்காய் போட்டிருக்கேன். அடுத்து இது வந்து அவுரி இலை போட்டிருக்கேன். இதில் முடியை வந்து கருமையாக்கிறதுக்காக அந்த அவுரி இலை போட்டிருக்கேன். இது வலம்புரிக்காய், இடம்புரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதில் வலம்புரிக்காய் இப்போ போட்டிருக்கோம். அடுத்து மருதாணி, வெத்தலை, செம்பருத்தி இலை, இந்த மீதியில் இருந்த மருதாணியும் ஃபுல்லாக போட்டுட்டேன். இதில் இது வந்து அருகம்புல் போட்டிருக்கோம். ரோஸ்மேரி போட்டிருக்கேன். கொய்யா இலை, கொய்யா இலை போட்டிருக்கோம். கொய்யா இலை பறித்து வச்சு ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் போடலாம், காய வச்சும் போடலாம். மிச்சம் இந்த அரப்பு பொடி, கரிசலாங்கண்ணி இலை, இந்த இதில் மறிக்குழுந்து பவுட்ரு தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், மறிக்குழுந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போடணுனாலும் நீங்கள் போடலாம், நல்லா வாசமாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா முடி வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அது இப்போ தான் நம்மளுக்கு முடி வளர்கிறதுக்கு முக்கியமாக தேவையான கருவேப்பிலை போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாமே நிழலில் காய வச்சே நீங்கள் போடலாம். இப்போ போட்ட பொருள் வரையும் எல்லாத்தையும் ஒரு கிண்டி கிண்டி விட்டுருவோம். ஏன்னா அடியில் வந்து கனமான பொருள்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் அப்படி பிடிச்சிடக்கூடாது. ஃபுல்லாக ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு நான் வந்து அரப்பு பவுட்ரு, இன்னும் என்னென்ன மூலிகைலாம் நான் அந்த இதில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் காமிச்சேனோ அது எல்லாமே வந்து எதெல்லாம் இலையாக கிடைக்கலையோ அதெல்லாம் இதில் பொடியாக போட்டிருக்கேன். முதைய பொடி போடாதீங்க, அடியில் அடி பிடிச்சிக்கிறோம். அதனால் எல்லா பொருளையும் போட்டுட்டு
கடைசியாக போடுங்க. எல்லாமே பொடி ஐட்டம்லாம் கடைசியாக போடுங்க. போட்டு நல்லா ஒரு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் அளவுக்காவது இது கொதி விடணும். கொதி விட்டு அதோட கலர் மாறி வீடே கமகமன்னு என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த எண்ணெய் வாசம் தான் அடிக்கும். கடைசியாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த ஜடாமான்சி அப்படிங்கிறது முடி வளர்கிறதுக்காக, முடியை நல்லா வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஜடாமான்சி போட்டிருக்கேன். முடி வளர்கிறதுக்கும் முகம் பொலிவு ஆகிறதுக்கும் முக்கியமான தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூவையும் வாங்கி நல்லா நிழலில் காய வச்சு அதோட இலையோடு சேர்த்து போட்டிருக்கோம். இப்போ போட்ட பொருள் வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டிடுவோம். அடியில் உள்ள பொருள்லாம் வெந்திருக்கும். ரொம்பவும் மொறுமொறுன்னு ஆக விடக்கூடாது. பழுப்பு நிறத்தில் மாறின அளவுக்கு எண்ணெய் பதம் வந்தால் போதும். எண்ணெய் காய்ச்சி ரெடியானவுடனே அதை நம்ம 3 நாள் வெயிலில் வச்சுட்டு, வெயிலில் வைக்கும்போதே அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஆவியாக போயிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். எனக்கு சளி பிடிக்கும், எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த எண்ணெயை தலையில் ஊற வச்சு குளிக்க வேண்டாம். மற்ற நார்மலாக எல்லாருமே வந்து ஆஃபீஸ் போகிறவங்க, மற்ற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க எல்லாருமே இந்த ஆயிலை வந்து ஒரு தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா தூக்கம் வரும். முடி கொட்டுறது நம்மளுக்கு ஒரு 2 மாதத்தில் ஸ்டாப் ஆனாலும், முடி வளர்கிறது, புது ஹேர் வளர்கிறது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் எடுத்தோடனே கடகடன்லாம் முடி வளர்ந்துடாது. அந்த ஆயில் நம்மளோட ஸ்கல்ப்க்கு நல்லா செட் ஆகணும், நம்மளோட ஹேருக்கும் செட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் 10 டேஸில் எனக்கு வளர்ந்துருச்சு, 20 டேஸில் வளர்ந்துருச்சு அப்படின்னு எந்த ஒரு ஆயிலுக்கும் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது, ப்ரூஃப் வந்து நீங்கள் காமிக்க முடியாது. அது வந்து நம்ம அந்த ஆயிலை யூஸ் பண்ணோடனே நமக்கு மனசுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஒரு ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா மினிமம் 3 மந்த்ஸாவது நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு நல்லா சீப்பில் உங்களுக்கு முடி வரதா, முடி கொட்டுறது, குளிக்கும்போது சில பேருக்குலாம் முடி அந்தளவுக்கு கொட்டும், தலை துவட்டும் போது கொட்டும். அந்த ஒரு வித்தியாசம் எல்லாமே மினிமம் உங்களுக்கு ரெடியாகி வர்றதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸாவது எடுக்கும். ஸோ இந்த ஆயிலை வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண 3 மந்த்ஸு வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போடுங்க. இப்போ செம்பருத்தி பூ போட்டிருக்கேன். முதையே பூவெல்லாம் போட்டிங்கன்னா அது வந்து கருகிரும். அதனால் லாஸ்ட்டாக வந்து செம்பருத்தி பூ, ஆவாரம்பூ, ரோஜாப்பூ இது எல்லாமே கடைசியாக போட்டிருக்கேன். இந்த ஆயில் வந்து இப்போ லோக்கல்லையும் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம், ப்ளஸ் அப்ராட்லேயும் நாங்கள் இதை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆயில் வந்து நீங்கள் ரெகுலராகவும் நீங்கள் தேய்ச்சிட்டு வரலாம், இல்லை வீக்லி ஒரு 3 டேஸும் நீங்கள் தேய்ச்சிட்டு வரலாம். ஏன்னா மற்ற 2 நாள் தலைக்கு குளிக்கும்போது நம்ம வந்து ஆயில் வந்து யாருமே அதிகமாக வந்து அப்ளை பண்ண மாட்டோம். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஊற வச்சுட்டு குளித்தாலும் இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணி குளித்தாலும் முடி வந்து ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கையில் முடியை பிடிச்சி பார்க்கும்போது மொறுமொறுன்னுலாம் அந்த உடஞ்ச முடி மாதிரி சவுண்டு வராது, நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளே முடியை தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். எனக்கு இதில் நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் என்னென்ன பொருட்கள்லாம் வேணுங்கிற போட்டிருக்கேன். அதில் கிடைக்காத பொருட்கள்லாம் வந்து பொடியாகவும் நம்ம போட்டுக்கலாம். அந்த பொடியாக தான் இதில் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்து கிராமத்து பக்கம் வந்து இலையாகவே நல்லா கிடைக்கும். இலையாகவும் நீங்கள் வாங்கி போடலாம், இலையாகவும் வாங்கி போடலாம், பொடியாகவும் வாங்கி போடலாம். இலையா வாங்கி போடுறத விட பொடியாக வாங்கி போடும்போது எண்ணெய் வந்து அதிகமாக அதில் உறிஞ்சிக்கிறோம். அதுக்கு ஒரு களும்பு மாதிரி கடைசியில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நீங்கள் வந்து பொடி வந்து போடலாம், தப்பில்லை. பொடியை கொஞ்சம் குறைச்சிட்டு, ஏன்னா ஆயில் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும்.
ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, யூஸ் இருக்கும், யூஸ் இல்லாமல் இருக்காது. பட் எல்லா ஆயிலும் அந்த பொடியே உறிஞ்சிக்கிறது அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒரு 5 லிட்டர் காய்ச்சும் போது நம்மளுக்கு ஒரு 3 லிட்டர் தான் நிற்கும். இதே இது இலைகளை போடும்போது நீங்கள் 5 லிட்டர் காய்ச்சினாலும் உங்களுக்கு ஒரு 3.5 லிட்டர் வரைக்கும் வந்து நிற்கும். இது நாங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் சேல்ஸ்க்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின இந்த ஹேர் ஆயில் இப்போ ரெடியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ எண்டிங்கில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து வீக்லி 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டெய்லி ரெகுலராக தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் ஜடை போடுறவங்களா இருந்தாலும் இது பண்ணிக்கலாம். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் குளிக்கிறவங்களும் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் வந்து நல்லா தலையில் ஊற வச்சு நல்லா குளிக்கணும், எனக்கு ஹீட்டெல்லாம் இறங்கணும்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமைலாம் ஜென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், லேடிஸும் இது யூஸ் பண்ணிக்கலாம். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, தலைவலி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை ஊற வச்சு குளிக்க வேணாம். மற்றபடி நார்மலாக நீங்கள் இதை வந்து தேய்ச்சிக்கிடலாம். இதில் வந்து ஓமவல்லி இலை, வெத்தலை இதெல்லாம் தலைவலி வராதுக்காக இதில் வந்து சேர்த்துருக்கோம். இதோட ரேட்டு அதையும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் டீட்டெயிலையும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடலாம். கண்டிப்பான முறையில் இது கொரியர் சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் இங்கேயும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து அப்ராட்லேயும் வந்து இதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ தான் ஆர்டர் எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஆயில் வந்து இப்போ சேல்ஸ் ஆகிக்கிட்டுருக்கு. இங்கே லோக்கலில் தமிழ்நாடுலேயும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ப்ளஸ் வந்து அப்ராட்லேயும் இது வந்து சேல்ஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஆர்டர் வரப்போகுது நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ நீங்கள் இந்த ஆயிலை வாங்கி எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி எங்களுக்கு கமெண்ட்டில் இதோட ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுங்க. இல்லை இதே மாதிரி நீங்களும் கம்மியான அளவு வீட்டில் காய்ச்சலாக இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பாஸ் பண்ணி வச்சு இதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, காய்ச்சிக்கிடலாம். ரொம்ப இப்போ வந்து என்னன்னா ஒரு கருப்பு கலரில் வந்து ஆயில் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபைனலாக வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பிளாக் அண்ட் க்ரீன் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் வெயிலில் வச்சுருங்க. 3 நாள் வச்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஆவியாயிரும் வெயிலில் வைக்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு 1 டே வந்து நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணி நல்ல ஒரு வெள்ளை துணி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை நீங்கள் பாட்டிலில் ஊற்றி நீங்கள் சேல்ஸுக்கு நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். நல்ல ஒரு பெரிய வெள்ளை துணியில் இதை வடிகட்டிட்டு வெயிலில் நல்லா வச்சுட்டு ஒரு 3 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் இப்போ இதை வடிகட்டி 3 நாள் நாங்கள் வெயிலில் வச்சதுக்கப்புறம் நாங்கள் சேல்ஸ்க்காக பாட்டிலில் ஊற்ற ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி எனக்கு பாட்டில் எங்கேருந்து வாங்குறேன் அப்படின்னா செங்கல்பட்டுலேருந்து லோஷ்னி வீலாக் அப்படிங்கிறவங்கள்ட்ட இருந்தால் நான் பாட்டில் வாங்குகிறேன். உங்களுக்கு வேணும்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வேணும்னா கேளுங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் போடுறோம். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாட்டில் நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து அழகாக நீட்டாக அழகாகவும் இருக்குது. ஹேருக்கு வந்து நம்மளுக்கு ஆயில் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் ஆயில் மட்டும் பத்தாது. நம்ம இன்டேக்கும் வந்து நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கிறணும். கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கிறணும். கருவேப்பிலையை வந்து சாப்பாட்டில் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிறணும். இப்போ இந்த இதில் கடைசியாக நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா ஆயிலுக்கு கலர் கொடுக்கக்கூடிய வேம்பாலப்பட்டை போட்டிருக்கேன். இந்த வேம்பாலப்பட்டை தான் ஆயிலுக்கு வந்து அந்த ரெட் கலரை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே அவுரி போட்டிருக்கோம், அவுரி வந்து ப்ளூ கலரு, மருதாணி போட்டிருக்கோம், அது க்ரீன் கலரு. இப்போ வந்து வேம்பாலப்பட்டை ரெட்டு போட்டிருக்கோம். இது 3 கலரு மிக்ஸ் ஆகி அது ஒரு கலரில் வரும். கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷாகவும் இருக்கும், பிளாக்காகவும் இருக்கும், கையில் ஊற்றும் போது கொஞ்சம் க்ரீனிஷாகவும் இருக்கும். எல்லா கலரும் கலந்து வரும். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வெறும் ஹெர்பல் ப்ராடக்ட் மட்டும்தான் போட்டிருக்கோம். இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல்லுக்காகவோ எதுக்காகவோ எந்த ஒரு இதுவும் இதில் மிக்ஸ் பண்ணலை. நீங்களே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கடைசி வரைக்கும் எந்த ஒரு கெமிக்கலோ இல்லை எந்த ஒரு ஸ்மெல்லுக்காக எதுவுமே நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது அப்படியே ஃபுல் எல்லாமே போய் கலர் மாறும்போது இதை கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடியில் இருக்க பொருள் எல்லாம் மேலே வர மாதிரியும் மேலே இருக்க பொருள்லாம் அடியில் போகிற மாதிரி நம்ம எப்படி சாப்பாடு செய்வோமோ அதையும் அதை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. இப்போ இது வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் ஒரு 3 நாள் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டுற ப்ராசஸ்க்காக இப்போ நான் வந்து இந்த ஆயில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஆயில் அடியிலேருந்து நான் எடுத்து ஊற்றும்போது உங்களுக்கு அந்த வேம்பாலப்பட்டை போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து அந்த ரெட்டிஷாக உங்களுக்கு தெரியும்.
இதில் வந்து பட்டன் ரோஸ் போட்டிருக்கோம். மெயினாக பட்டன் ரோஸ் வந்து ஸ்மெல்லுக்காக போட்டிருக்கோம். ஆயில் வந்து வெயிலில் வச்சு எடுத்தனால அந்த சக்கையெல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறது தான் நம்மளோட வேலையே. அடியில் இருக்க ஆயில் என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். ரெட்டாகவும் இருக்கும், பிளாக்லையும் இருக்க மாதிரி இருக்கும். கையில் சில நேரம் ஊற்றி பார்க்கும்போது க்ரீனிஷாகவும் உங்களுக்கு தெரியும். இதை வந்து ஒரு பெரிய வெள்ளை துணியில் வடிகட்டி இந்த பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது போக பேலன்ஸ் இருக்க ஆயில் வந்து இந்த மாதிரி சல்லடையிலையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடியில் இருக்க கசடெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ஆயிலை மட்டும்தான் நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா சேல்ஸ்க்கு கொடுப்போம். ஸோ அதனால் எத்தனை தடவை வந்து நம்மளால் ஃபில்ட்ரு பண்ண முடியுமோ அத்தனை தடவை திருப்ப நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நான் ஒரு 2-3 பாத்திரத்தை மாற்றி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிடுவேன். ஃபில்ட்ரு பண்ண பிறகு நீங்கள் வெயிலில் வச்சுக்கிடலாம். இதுதான் அந்த லோஷ்னி வீலாகில் சொன்ன பாட்டிலு. இந்த பாட்டில் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளாக் கலர் தான், அந்த ஒயிட்லேயும் இருக்குது. ஹஸ்மா ஹெர்பல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.